மார்கன் திரை விமர்சனம். விஜய் ஆண்டனி, அஜய் தீஷன், மகாநதி சங்கர், சமுத்திரகனி, ராமச்சந்திரன், பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா மற்றும் பலர் நடிப்புல லியோ ஜான் பால் இயக்கத்துல விஜய் ஆண்டனி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மார்கன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மர்ம மனிதர் ஒருவர் ரசாயனத்தை உடலில் செலுத்தி பெண் ஒருவரை கொலை செய்து உடலை குப்பை தொட்டியில் வீசுகிறார். இந்த கொலை பற்றி அறியும் மும்பையை சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி விஜய் ஆண்டனி அதிர்ச்சி அடைவதோடு தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சென்னைக்கு வருகிறார். சென்னை காவல்துறை அவருக்கு சில உதவிகளை செய்து கொடுக்கிறது. விசாரணையை தொடங்கும் விஜய் ஆண்டனி தனக்கு கிடைக்கும் தடயங்கள் மூலம் அஜய் தீஷனை தனது விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வருகிறார். ஆனால் அவரது விசித்திரமான செயல்கள் பல சந்தேகங்களை எழுப்ப மறுபக்கம் அதே பாணியில் மற்றொரு பெண் கொலை செய்யப்படுகிறார். போலீஸ் விசாரணை வலயத்திற்குள் சிக்கிய அஜய் தீஷன் யார்? கொலைகளுக்கான பின்னணி என்ன? உண்மையான குற்றவாளியை விஜய் ஆண்டனி எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை வழக்கமான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியோடு சித்தர்களின் சித்து விளையாட்டு என்ற புதிய களத்தோடு சேர்ந்து சொல்வதுதான் மார்கன். விஜய் ஆண்டனி அசால்ட்டாக கையாளக்கூடிய விசாரணை அதிகாரி வேடத்தில் அமர்க்கலமாக நடித்திருக்கிறார். ரசாயனத்தால் உடலில் ஏற்பட்ட பாதிப்போடு அவர் மேற்கொள்ளும் விசாரணையும் அவரது உடல் மொழியும் திரைக்கதையை சுவாரஸ்யமாக நகர்த்த உதவியிருக்கிறது. அனைத்து திறமைகளையும் நன்கு கற்று தேர்ந்தவர் அறிமுக நடிகர் அஜய் தீஷன். அவருக்காகவே அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது போல் இருக்கிறது. அவரும் நடிப்பு, ஆக்ஷன், ரொமான்ஸ், சென்டிமெண்ட் என அனைத்தும் தனக்கு வரும் என்பதை நிரூபித்திருக்கிறார். விஜய் ஆண்டனியின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை சாதாரண காட்சிகளை கூட ரசிகர்கள் கூர்ந்து கவனிக்க செய்கிறது. ஒளிப்பதிவாளர் எஸ் யுவாவின் கேமரா கிரைம் த்ரில்லர் பாணிக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. விஷ்ணு மற்றும் லியோ ஜான் பாலின் திரைக்கதை வழக்கமான கிரைம் த்ரில்லர் பாணியில் இருந்தாலும் அதில் கூடுதல் சுவாரஸ்யத்தை சேர்க்கும் விதத்தில் சித்தர்களின் சித்து விளையாட்டு அமைந்திருக்கிறது. ஆனால் அதை முழுமையாக சொல்லாமல் சட்டென்று திரைக்கதையை வேறு ஒரு பாதையில் பயணிக்க வைத்தது பார்வையாளர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளிக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் லியோ ஜான் பால் வெற்றிகரமான படத்தொகுப்பாளர் என்பதால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எவ்வளவு நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்திருக்கிறார். மொத்தத்துல மார்கன் வழக்கமானவன்.